இந்த ஒரே ஒரு விஷயம் புத்தகத்துல இந்த ஒரு விஷயம் நான் படிக்கும்போது அதை பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. நீங்க டாமினோ விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன சின்ன கல்லா படிப்படியா அடுக்குவாங்க. அந்த சின்ன கல்லை தள்ளி விடுறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரிய கல்லு கூட கீழே விழுந்துரும். இது நம்ம லைஃபோட ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பெருசா சாதிக்க ஆசைப்படுவோங்க. பெருசா சாதிக்க ஆசைப்பட்டு இந்த பெரிய கல்லை தள்ள முயற்சி பண்ணுவோம். அதை தள்ள முடியாதனால அதை விட்டுட்டு வேற ஃபீல்டுக்குள்ள போயிடுவோம். பட் உண்மை என்ன அப்படின்னா நீங்க பெருசா சாதிக்கணும் அப்படின்னா அந்த பெரிய கல்லை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சின்ன கல்லை தள்ளிங்க அப்படின்னா அடுத்து படிப்படியா ஒவ்வொரு கல்லா கீழே விழுந்து அந்த பெரிய கல்லை சாய்ச்சிட முடியும். கன்சிஸ்டன்சி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே பெருசா சாதிக்கிற ஆசை இருக்கதாங்க செய்யும். ஆனா எடுத்ததும் அந்த பெரிய கல்லை சாய்க்காம அந்த சின்ன கல்லை நீங்க சாய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு சாதனையை நீங்க ஈஸியா முறியடிச்சிட முடியும். ஸோ இவ்வளவு பெரிய புத்தகத்துல இந்த ஒரு பக்கம் கூட லைஃபுக்கு இவ்வளவு பெரிய பாடம் எடுக்குது இல்ல.